தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய கூட்டத்தொடர் வருகிற 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு நம்முடைய தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற மண்டபத்தில் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தேன். இதற்கிடையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்ததின் காரணமாக 24ஆம் தேதி நடைபெற இருந்த சட்டமன்ற கூட்டத்தொடரானது அதற்கு முன்கூட்டியே 20ஆம் தேதி ஜூன் மாதம், இந்த மாதம் 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு நாளை காலை 11 மணி அளவில் கன்னியாகுமரி மாவட்டம் விளங்கங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்ற தாரகை கட்பட் என்ற உறுப்பினர் காலை 11 மணிக்கு சட்டமன்ற பேரவை தலைவருடைய அறையில் பதவி பிரமாணம் நான் செய்து வைக்கின்றேன். 11:30 மணி அளவில் ரூல்ஸ் கமிட்டி மீட்டிங் என்னுடைய அறையிலேயே நடைபெறுகிறது. ரூல்ஸ் கமிட்டி கூட்டம் முடிவடைந்ததும் 12 மணி அளவில் பிஏசி பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி கூட்டம் அலுவல் ஆய்வுக்குழு கூடி 20ஆம் தேதி முதல் எத்தனை நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரை வைத்துக் கொள்ளலாம், எந்தெந்த தேதியில் எந்தெந்த மானிய கோரிக்கைகள் வைத்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாஞ்சோல விவகாரம் அதில் ஒன்றும் பெரிய விவகாரமாட்டு நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. 2028 வரைக்கும் இப்போது நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிக்கு லீஸ் இருக்குது. அவங்களுக்கு ஏற்கனவே கடந்த ஆண்டே வனத்துறை மூலம் அவங்களுக்கு இதை நினைவூட்டு கடிதம் கொடுத்துருக்காங்க. 2008க்குள்ளே உங்களுக்கு லீஸ் முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பணியில் இருக்கின்ற பணியாளர்கள் தொடர்ந்து அதை நடத்த வேண்டும் அல்லது அரசே எடுத்து நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். இந்த அரசு நிச்சயமாக நல்ல முடிவெடுக்கும் என்று நான் நம்புகிறேன். அவங்களுடைய விருப்பம் அங்கே உள்ள தொழிலாளர்கள் அது நியாயமான கோரிக்கை. நிச்சயமாக மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு நானும் இந்த மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் முதல்வருடைய கவனத்துக்கு நான் இதை எடுத்துச் சொல்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமானது அந்த வனம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும், தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அதோடு அந்த தொழிலாளர்களுக்கும் அங்கே தொடர்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும். அரசு தோட்ட தொழிலாளர்களுக்கு எந்த முடிவு எடுத்தாலும் சரிதான், இந்த அரசு அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அவங்களாட்டே நாங்கள் வெளியே போகிறோன்னு சொன்னாலும் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே பட்டா கொடுப்பாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவில் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தில் வீடு கட்டி ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. தொழில் தொடங்கன்னா 4 லட்சமோ 5 லட்சமோ அவங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க, மானியமாக தொழில் செய்வதற்கு கூட உதவி செய்வாங்க. இந்த அரசு சாமானிய மக்களுக்கு ஒரு சிறு சங்கடம் ஏற்பட்டால் கூட அவர்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மத்திய அரசு தந்தாதான் நான் தருவேனோ யாரையும் எதிர்பார்த்தில்லை. நம்முடைய மாண்புக்கு முதல்வர் உடனடியாக அதை செய்வார் என்பது உங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் அங்கே பயப்பட வேண்டியது இல்லை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தொடர்ச்சி தான் கர்நாடகாவில் காவேரி உற்பத்தி ஆகக்கூடிய தலைக்காவேரி. அங்கே எல்லாரும் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் அரசு நல்ல முடிவெடுக்குன்னு சொல்லிட்டேன். முடியாது, 2028 வரை லீஸ் இருக்கு. தண்ணியையோ கரண்டையோ யாரும் கட் பண்ணக்கு அனுமதி கிடையாது. அப்படி ஏதாவது கட் பண்ணால் அரசு தக்க நடவடிக்கை எடுக்கும். விழுப்புரம் மாவட்டத்துக்கு மட்டும்தான் அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உண்டு. மற்ற எந்த மாவட்டத்தையும் தமிழ்நாட்டில் கட்டுப்படுத்தாயின்னு அப்படியே தேர்தல் அதிகாரியை சொல்லிட்டாங்க. தேர்தல் அதிகாரி சொன்னாக்கி அரசு கவனத்தில் எடுத்துக்கணும்.